எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பேராயர் ஃபுல்டென்ஷியன் அவர் குருமட மாணவராக இருந்தது முதல் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாள் வரைக்குமே நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் சந்தித்து அதிலிருந்து அருளையும் ஆசிரியும் பெற்றதாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே வரலாற்றிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு உண்மை சம்பவத்தை, இந்த நற்கருணை ஆண்டுடைய வல்லமையை, புதுமையை, ஒரு உண்மை சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார். சீனாவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கைப்பற்றிய பொழுது இந்த பொது உடைமையை சார்ந்த அந்த போர் வீரர்கள் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்குள் அங்குமிங்குமாக நுழைகிறார்கள். அங்கிருந்து மக்களை அடித்து துரத்துகிறார்கள். அப்படி ஒரு தேவாலயத்திலே அவர்கள் நுழைகின்ற பொழுது அங்கிருந்து அந்த பங்கு தந்தை பிரான்சன் என்பவரை அவர்கள் அடித்து ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற அந்த பங்கு தந்தையினுடைய இல்லத்திலே சிறை வைக்கிறார்கள். அந்த பங்கு இல்லத்திலேயே அவர்கள் சிறை வைக்கிறார்கள். அந்த ஆலயத்திலே மறைக்கல்விக்காக வந்திருந்த அந்த சிறு பிள்ளைகளிடத்தில் அவர்கள் வைத்திருந்த புனிதருடைய படங்கள், புத்தகங்கள், சுரூபங்கள், இன்னும் இருக்கின்ற திருவிவிலியம் போன்ற இவைகளை எல்லாம் அவர்கள் தங்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை வற்புறுத்தினார்கள். அந்த பிள்ளைகளும் பயந்து அவரிடத்திலே கொடுத்தார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல் என்னவென்றால், அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகளை பீடத்துக்கு முன்பாக கொண்டு வந்து பீடத்திலே இருக்கிற அந்த நற்கருணை பேழையை அவர்கள் கடப்பாறையால் உடைத்து அந்த நற்கருணை பேழைக்குள்ளாக இருக்கிற அந்த சிபோரியம் என்று சொல்லக்கூடிய திவ்ய நற்கருணையை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த சிறு பேழையை எடுத்து அதில் இருக்கின்ற அந்த நற்கருணையை வாரி இறைக்கிறார்கள். கீழே இறைத்துவிட்டு, இந்த நற்கருணையிலே இயேசு இல்லை, கிறிஸ்து இயேசு இல்லை, இதை நீங்கள் யாரும் ஆராதிக்க கூடாது, நீங்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த இடத்திலே நற்கருணை ஆண்டவருக்கு அவசங்கை செய்யப்படுகிறது. கீழே வாரி இறைக்கிறார்கள், அதை காலால் மிதிக்கிறார்கள். இருக்கின்ற புனிதருடைய அந்த திருப்படங்களையும் உருவங்களையெல்லாம் அவர்கள் கீழே தள்ளி உடைத்து விடுகிறார்கள். எனவே அங்கிருந்து பிள்ளைகள் எல்லாரையும் துரத்திவிட்டு காவலுக்கு 2 காவலாளிகளை அந்த பங்கு தந்தையினுடைய இல்லத்திற்கு முன்பாக வைக்கிறார்கள். யாரும் ஆலயத்திற்குள் வரவே கூடாது, ஆண்டவரை வழிபடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் ஒரு 11 வயது மிகுந்த ஒரு சிறுமி, இந்த காவலர்கள் இருவருமே உறங்கிய பொழுது, தூங்கிய பொழுது சத்தமில்லாமல், யாருக்கும் தெரியாமல் அவள் ஆலயத்திற்குள் வருகிறாள். அந்த சிறுமி வந்து அங்கு நற்கருணை ஆண்டவரை கீழே இறைத்து அவசங்கை செய்த அந்த ஆண்டவருக்கு பரிகாரம் செய்து மண்டியிட்டு ஆண்டவரை ஆராதனை செய்து, ஆண்டவர் இந்த மக்கள் செய்த இந்த துரோகத்திற்காக, அவசங்கைக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பை கேட்டு ஆராதனை செய்து அங்கு இறைந்து கிடக்கின்ற அந்த நற்கருணையிலே ஒரு நற்கருணையை மண்டியிட்டு நாவினால் அந்த குழந்தை எடுத்து உண்டாள். ஏனென்றால் அந்த காலங்களிலே குருக்களை தவிர மற்ற யாரும் கரங்களிலே திவ்ய நற்கருணையை பெற மாட்டார்கள். எனவே தான் அந்த குழந்தை
அந்த 11 வயது மிகுந்த குழந்தை மண்டியிட்டு அந்த நற்கருணையை உட்கொள்ளுகிறான். இப்படி தினந்தோறும் அந்த குழந்தை ஆலயத்திற்கு இந்த காவலாளிகள் உறங்கிய பிறகு யாருக்கும் தெரியாமல் வந்தான். திடீரென்று ஒரு நாள் இந்த குழந்தை வருகின்றதை அந்த காவலாளிகளிலே ஒருவன் பார்த்தான். இந்த குழந்தை உள்ளே வருகிறது. உள்ளே வருகிற பொழுது பின்னால் அந்த காவலாளி வருகிறான். இந்த குழந்தை மண்டியிட்டு அந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு மண்டியிடுகிற பொழுது பின்னால் வந்த அந்த காவலாளி தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியினால் அந்த குழந்தையை சுட்டுவிட்டான். அந்த துடிதுடித்து அவள் கீழே சுருண்டு விழுகிறாள். விழுந்தவள் மீண்டுமாக அவள் அதை எழுந்து அந்த நற்கருணை ஆண்டவரை இறுதியாக ஒரே ஒரு நற்கருணை மட்டும் அந்த இடத்தில் இருந்தது. அந்த இறுதி நற்கருணையை உட்கொள்வதற்கு அவள் சுருண்டு விழுந்தவள் மீண்டும் எழுந்து மண்டியிட்டு ஆராதனை செய்துவிட்டு அந்த ஒரு நற்கருணையும் இறுதியாக இருந்த நற்கருணையை நாவிலே உட்கொண்டு அவள் அப்படியே சுருண்டு விழுந்து மடிந்து விடுகிறாள். அன்புக்குரியவர்களே, இதை எல்லாவற்றையும் அந்த வீட்டிலே காவல் வைத்திருந்த பங்கு தந்தை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே இறுதியாக நடந்த அந்த நிகழ்வையும் அவர் பார்த்து கண்ணீர் வடித்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இழைக்கப்பட்ட அந்த நிந்தை அவமானத்திற்கு பரிகாரமாக இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்து பாவ மன்னிப்பை பெற்று அந்த திவ்ய நற்கருணை ஒற்றிருக்கிறாள். எனவே ஆண்டவரே, இந்த குழந்தையினுடைய ஆன்மாவினை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் இறைவனிடத்திலே மன்றாடினார் என்று சொல்லி பேராயர் ஃபுல்டன்ஷியன் தன்னுடைய வரலாற்று உண்மை செய்திகளிலே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுமி, அந்த புதுநன்மை வாங்கிய அந்த சிறுமி நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடும் உண்மையாகவும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தன்மையோடும் அவர் இருக்கின்றார், அவரை உட்கொள்ளுகிற பொழுது எனக்கு வாழ்வு இருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தன்னுடைய உயிரை கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த ஆண்டவரை அவர் உட்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவை உட்கொள்ளுகிற நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே இந்த உண்மை கடவுளாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உட்கொள்ளுகிறோம்? அன்புக்குரியவர்களே, எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். இதை உட்கொள்ளுகிறவர்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உட்கொள்ளுகிறவர்கள் அவர் இறப்பினும் வாழ்வார்கள். அவர்களை நான் முழுமையாக அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்கிறேன் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வை ஆண்டவர் சொல்லுவதற்கு அவர் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கின்ற அன்பினுடைய வெளிப்பாடு. எனவேதான் வார்த்தையாக இருந்தவர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்த கடவுள் மனித உருவெடுத்திருக்கிறார். வார்த்தை உருவெடுத்து மனிதனாக இந்த மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அந்த விண்ணக கடவுள் நம் மீது வைத்திருந்த அன்பின் மறைப்பொருள். எனவேதான் தன்னுடைய ஒரே மகனை இந்த மனிதகுலத்தை மீட்பதற்காக மனிதனாக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய திரு உடல் திரு இரத்தத்திற்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவின் பொழுது மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த யோவானர் செய்தி 6வது அதிகாரம் முழுவதுமே அந்த நற்கருணை, அந்த இறைவனுடைய பிரசன்னம், உடனிருப்பு, மறுவாழ்வு என்பதை பற்றி தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவர் என்னுடைய நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னார். இது எந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சொன்னார் என்றால், அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்த பிறகுதான் அவர் அந்த கடற்கரைகளிலே அவர் இரவு நேரத்திலே செல்லுகிற பொழுது அதே கூட்டம், அதே 5000 பேர் இயேசுவின் பின்னால் வருகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நானே வானினின்று இறங்கி வந்த உணவு. இந்த வார்த்தையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர் யோசேப்பின் மகன் இயேசுதானே, மரியார் என்பவள் இவருடைய தாய்தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுடைய குலத்தை பற்றியும் இயேசுடைய தொழிலை பற்றியும் இயேசுடைய சமூக சூழலை பற்றியும் இயேசுடைய பிறப்பு பற்றியுமே அவர்கள் விவாதம் செய்தார்கள்.
எனவேதான் 5000 பேர் கூட்டமாக வந்தவர்கள் 100 பேராக மாறுகிறார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அங்கிருந்த மக்கள் கூட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உண்மை சத்தியத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் நினைத்ததெல்லாம் உணவு என்பது இவருடைய முன்னோர்களாக இருக்கிற அந்த இஸ்ராயேல் மக்கள், அவர்கள் அடிமைத்தனத்தில் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள், எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பது யாவே கடவுள் அவர்களை உணர்ந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வருகிற பொழுதுதான் உடல் தேவைகளை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும், உடல் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அதுபோல அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எப்படி இந்த இயேசுனுடைய சதையையும் இரத்தத்தையும் நம்மால் குடிக்க முடியும் என்று அவருக்கு எதிராக எதிர்கேள்விகளை எழுப்புகிறார்கள். 5000 பேர் 100 பேராக மாறினார்கள், 100 பேர் 12 பேராக மாறினார்கள், 12 சீடர்களாக மாறினார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் படுவதற்கு முந்தின நாள் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அந்த 12 சீடர்களுடைய நடுவிலே அமர்ந்து சொல்லுகிறார், இது என் உடல், இது என் இரத்தம், என் நினைவாக செய்யுங்கள். இதை விசுவாசத்தோடு உட்கொள்ளுகிறவர்கள், விசுவாசத்தோடு இந்த இரத்தத்தை பருகுகிறவர்கள் அவர் என்றென்றுமே வாழ்வார்கள், நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த மனிதகுலத்தின் மீது வைத்திருந்த அன்பினுடைய வெளிப்பாடு, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன், என்னை நீங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, மன்னாவை உண்ட மக்கள் மடிந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் உடல் தேவைக்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய உடலை, உயிரை வளர்ப்பதற்காக தேடினார்கள், மடிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த திவ்ய நற்கருணை, அந்த திருவிருந்து, அவருடைய இரத்தமும் சதையும் நம்முடைய ஆன்மாவுக்கு அது ஈடேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்ம உணவாக அது இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது, அவருடைய ஆன்மாவிற்கு முடிவே கிடையாது என்று சொன்னார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அந்த 11 வயது சிறுமி அந்த நற்கருணையிலே இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருடைய இரத்தமும் சதையும் அதில் இருக்கிறது. எனவே அந்த திவ்ய நற்கருணையை இயேசுவை நான் உட்கொள்ளுகிற பொழுது என்னுடைய இரத்தம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது, என்னுடைய உடல் இயேசுவின் உடலாக மாறுகிறது, நான் மறு கிறிஸ்துவாக நான் மாற்றப்படுகிறேன், கிறிஸ்து எனக்குள்ளிருந்து என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி முழுமையாக அவர் நம்பியதால் தான் அவர் ஏற்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலுமே அந்த திவ்ய நற்கருணையை, இயேசுவின் திரு உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ளுகிற பொழுது மறு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய உடல், உங்களுடைய சதையெல்லாம் இயேசுவாக மாறுகிறது. அப்படி இயேசுவாக மாறுகிற நீங்கள் இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒரே அப்பத்திலே ஒரே கிண்ணத்திலே நீங்கள் பருகுகிறீர்கள், உங்களிடத்திலே வேற்றுமை இருக்கக்கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகிற பொழுது, நாம் பலராயினும் ஒரே உடலும் ஒரே இரத்தமுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுடைய அந்த விருந்திலே பங்கெடுக்கிறோம் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த கொரிந்து நகரத்திலே அது வியாபாரங்கள் நிறைந்த இடம், பல மக்கள் இருக்கக்கூடிய இடம். எனவேதான் அந்த இடத்திலே கொரிந்து நகரிலே யூதர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், சமாரியர்கள் இருந்தார்கள், பணம் படைத்தவர்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள், ஒன்றுமில்லாத தரித்திர கோலத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுமே இருந்தார். எனவே அவரிடத்திலே பல வேற்றுமைகளும் வேறுபாடுகளும் இருந்தது. இந்த வேற்றுமைகளும் வேறுபாடுகளும் உள்ள அந்த மக்கள் தங்களுடைய வெறுப்பு நிறைந்த, பிளவுகள் நிறைந்த, வேற்றுமைகள் நிறைந்த, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மனநிலையோடு கிறிஸ்து இயேசுனுடைய அந்த திரு உடலிலே, திரு இரத்தத்திலே பங்கெடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை பார்த்துதான்
பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசு என்ற அந்த மீட்பருடைய ஒரே கிண்ணத்திலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் பருகுகிற பொழுது உங்களிடையே வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, பிளவுகள் இருக்கக்கூடாது. இந்த வேற்றுமைகளோடும் பிளவுகளோடும் நீங்கள் உட்கொள்ளுகிற இந்த நற்கருணை அது இயேசுவின் உடலாக, அப்பமாக, இரத்தமாக அது மாறாது. உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று மிக தெளிவாக பவுலடியார் சொல்லுகிறார். ஏனென்றால் பவுலடியார் கிறிஸ்து இயேசுவை அனுபவித்தவர். அந்த அனுபவித்த கிறிஸ்துவை வாழ்விலே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வேற்றுமைகள் இல்லாத அன்பு நிறைந்த உள்ளத்தோடு, சமாதானம் நிறைந்த உள்ளத்தோடு யார் ஒருவர் உட்கொள்ளுகிறார்களோ அவருடைய ஆன்மாதான் கிறிஸ்து இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தினால் முழுமையாக மீட்கப்படும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள் என்று திருமுழுக்குபடியாக இயேசுவின் உடலாக உங்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட வாழ்விலே ஒரே திருப்படியிலே ஒரே கூட்டமாக ஒரே மனநிலையிலே இங்கு பங்கு கொள்ளுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள்? நான் பெரியவன், நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் இல்லாதவன், இவன் இருக்கிறவன் இல்லாதவன், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் மேலானவன் கீழானவன் என்ற ஒரு வேறுபாடுகளிலே, ஒரு பிளவுகளிலே, ஒரு சண்டைகளோடும் பிரிவினைகளோடும் நீங்கள் இந்த திருப்படியிலே கலந்து கொண்டு திவ்ய நற்கருணை உட்கொண்டால் அது நற்கருணையாக இருக்காது. எனவேதான் அந்த 12 அப்போஸ்தலர்களிலே 12 பேருமே அந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களுள் ஒருவன் இந்த நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அவனால் பிளவுகள் ஏற்பட இருக்கிறது, அவனால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது, அவனால் இரத்தம் சிந்துதல் ஏற்பட இருக்கிறது என்று மிக தெளிவாக சொன்னார். அந்த தகுதியில்லாத உள்ளத்தோடு யார் ஒருவர் இந்த நற்கருணையை உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு எதிராக அவர்கள் துரோகம் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுளின் பார்வையிலே, கிறிஸ்து இயேசுவின் பார்வையிலே சபிக்கப்பட்ட மக்களாக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. அவருடைய ஆசிரை கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. மாறாக நீங்கள் தகுதியான உள்ளத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், கிறிஸ்து இயேசுவின் விழுமியங்களை வாழ்வாக்கக்கூடியவர்கள், அன்பிலும் சமாதானத்திலும் உறவுகளை ஏற்படுத்தி ஒற்றுமையிலே நான் பிறரோடு வாழுகின்ற பொழுது நான் உட்கொள்ளுகிற கிறிஸ்து இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்னுடைய ஆன்மாவுக்கு அது வாழ்வு கொடுக்கும், மறுவாழ்வு கொடுக்கும் என்று நீங்கள் விசுவசித்து இந்த திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகிற பொழுது அது உங்களுக்கு நலமளிக்கக்கூடிய, வாழ்வளிக்கக்கூடிய அருமருந்தாக மாறும். ஆமென்.